ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஹாலிவுட் மூவிலேருந்து ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ கேப்டன் அமெரிக்கா பிரேவ் த நியூ வேர்ல்டு. நம்ம வந்துட்டு இதை பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிடணும்னா ஃபால்கன் வந்துட்டு ஒரு புதிய ஒரு கேப்டன் அமெரிக்கா ஆகிட்டாரு. ஸோ அப்போ அவர் வந்துட்டு ஒரு புதுசாக இருக்க போகுது அண்ட் ஏதாவது பயங்கரமாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹல்க், ஸோ ரெட் ஹல்க் வந்திருக்காங்க. ஸோ அது வந்து எந்த மாதிரி இருக்க போகுது, அது உண்மையிலேயே ஹல்க் தான் ரெட்டாக மாறிட்டாரா இல்லை அது வேற யாராச்சுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் நமக்கு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் ஆன்சர் கொடுக்குற மாதிரி வந்துட்டு இந்த படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா என்ன இருக்குது அப்படின்னா வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் சொன்ன கேள்விகள்லாம் வந்துட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு இதாக ஸ்டார்ட் ஆகி எல்லா ஸ்டோரி பிளாட்ல இருக்கிற மாதிரியே ஒரு வில்லன் மறைஞ்சிருந்து தாக்குறாப்புல. பட் அந்த வில்லன் வந்துட்டு என்ன நினைக்கிறாப்புல அப்படின்னா வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா கொல்லணும். ஸோ உண்மையான கேப்டன் அமெரிக்கா கிடையாது, பட் ஆனால் இவரை வந்துட்டு கொன்னே ஆகணும் அப்படி மாதிரி தெரியாது. பட் ஆனால் அவர் வந்துட்டு ஒரு ஒரு ஆராய்ச்சி இதில் வந்துட்டு ஒரு வில்லனாக இருக்கிறாருல. ஸோ அவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஆராய்ச்சியோட வந்துட்டு அடைக்கப்பட்டு ஒரு 45 வருஷத்துக்கிட்ட அங்கே வந்து முன்னாடுறாரு. ஸோ அதனால வந்துட்டு அவருக்கு உறுதுணையாக இருந்த ஒருத்தர் தான் வந்துட்டு என்ன ஆகிட்டார், பிரசிடென்ட் ஆகிட்டார். ஸோ அப்போ அவரை கவுக்கணும். லைக் பிரசிடென்டாக நீ வந்து நல்ல ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்க, உடனே நான் எப்படி விடுவேன் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த பிரசிடென்ட்டை கவுக்கிறதுக்காக இந்த வில்லன் ஏகப்பட்ட வேலை பார்க்குறாரு. அங்கே நடுவில் வந்துட்டு பல காலத்தில் வந்துட்டு அவெஞ்சர்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே எதிராகவும் அண்ட் மக்களுக்கு உறுதுணையாகவும் இருந்தவங்க இங்கே வந்துட்டு அடுத்தவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாரு. தப்பி நம்மளுடைய ஃபால்கான் இருக்காருல்ல, ஸோ அவர் வந்துட்டு இங்கே வேலை பார்க்குறாரு. இப்போ வந்துட்டு எல்லாமே நியூ. இப்போ வந்துட்டு ஹல்கா இருக்கட்டும், அண்ட் ஃபால்கானா இருக்கட்டும், அண்ட் வந்துட்டு கேப்டன் அமெரிக்காவாக இருக்கட்டும், அண்டு வாண்டாவாக இருக்கட்டும், எவரிவே, ஸோ யாரெல்லாம் இருக்குது எல்லாருமே வந்துட்டு புது ஆள் வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு இங்கே ஃபால்கானுக்கு இடத்துல வந்து ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. ஸோ அவரை பார்க்கும்போது வந்துட்டு ஓகே நான் குட் சூப்பர் அப்படின்ச்சு. பட் அந்த கதை ஸ்டோரி பேட்டர்னில் போகும்போது வந்துட்டு இந்த மாதிரி தான் நார்மலாக ஒரு ஸ்டோரி அண்ட் வந்துட்டு பிள்ளை வரப்போல அதை கவுக்கிறதுக்கு ஒரு பிளான் நடக்குது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு தடுக்கிறதுக்காக நம்ம நியூ கேப்டன் அமெரிக்கா வராது வந்து மோதி பார். அப்போ அதுக்கெல்லாம் வந்துட்டு அவர் எப்பவும் போல அவமானப்படுற அந்த சுச்சுவேஷன் இதையும் ஃபேஸ் பண்ணுறாரு. லைக் வந்துட்டு நீ ஸ்டீவ் ராஜ் கிடையாது, அந்த மாதிரி சொல்றதெல்லாம் வந்து நம்ம வந்துட்டு பார்த்துட்டே இருக்கோம். நீ கேப்டன் அமெரிக்காவா இருக்கலாம், ஆனா நீ ஸ்டீவ் ராஜர்ஸ் கிடையாது. அது இவர் வந்து எப்படிதான் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல, பொங்கி இருந்தாமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் சொன்னேன் இப்படி அக்செப்ட் பண்ணி இருக்க முடியல, பட் பொங்கி இருந்தா அப்படின்ட்டு. ஸோ அந்த இதுதான் வந்துட்டு ரெட்களுக்கு வர்றதுக்கான ஒரு விஷயம். ஏன்னா ஃபால்கான் ரெட்களுக்கா வேற. ஸோ அது வந்துட்டு பார்க்கும்போது எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணது அண்ட் ஆல் ஓவர் சான்ஸ்லாம் டீகோட் பண்ணது எல்லாமே வந்துட்டு ரெட்கள் ஈகான்னாங்க. பட் அந்த மாதிரிலாம் ஒரு மண்ணும் கிடையாது. பட் எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா வந்துட்டு ரெட்களுக்கு எப்படி இவருக்குள்ளே இருக்காரு, ஹல்க் வந்துட்டு எப்படி இவருக்குள்ளே இருக்காரு. ஸோ அங்கே வந்துட்டு உண்மையான ஹல்க் வந்துட்டு அவரோட வந்து ஒரு அந்த ஒரு க்ளோயிங்னஸ் ஸ்மோக்ஸ் வந்துட்டு அவர் மேலே படும்போது தான் அதனால வந்துட்டு அந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனால இவர் வருவார். பட் இங்கே வந்துட்டு இது வந்துட்டு எப்படி அப்படி பார்க்குற கொஸ்டின் இன்னைக்கும் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடி ஏதாவது ரிவீல் ஆயிருக்கா நமக்கு தெரியல, எனக்கு தெரியல பர்டிகுலர்லி. எப்பல இருந்து ரெட் கலர்ல மாறினாங்க. அண்ட் அதன் செட் ஆஃப்ல வந்துட்டு இந்த சீரம் இருக்குல்ல, கேப்டன் அமெரிக்கா வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு ஃபர்ஸ்ட் படத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லாக தான் இருப்பார், ஒல்லியாக இருப்பார். ஸோ ஆனால் அவருக்கு சோல்ஜர் ஆகணும்னு ஆசை. ஸோ அந்த சோல்ஜர் ஆகணும் ஆசையில் வந்துட்டு இவர் அளவில் வந்துட்டு ஒரு தைரியமாக இருக்காரு அப்படிங்கிறதுக்காக ஒரு டாக்டர் பார்த்து இவரை கன்சல்ட் பண்ணி இவருக்கு வந்துட்டு அந்த சீரமே ஏற்றுவாங்க. அப்படிதான் அவருக்கு உடம்பு வரும். ஸோ அந்த இது வந்துட்டு நீண்ட ஆயுளையும் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு இவர் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்துட்டு சீரம் எடுத்துருக்கலாமோ அப்படிமா இருந்துட்டு நம்மளுடைய கேப்டன் அமெரிக்கா வந்துட்டு முடிவு பண்ணுறாரு, நம்ம சீரம் எடுத்துக்கலாமோ அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு நார்மலான மனுஷனால் வந்துட்டு ஹல்க் எல்லாம் தடுக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்துட்டு தான் இப்போ ஆல் ஓவர் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் வந்துட்டு மார்வலில் ஒரு விஷயம் நடக்கும் தெரியுமா, கடைசியில் வந்து நல்லவங்களாக மாறிடுவாங்க, கெட்டவங்களா இருக்கிறவங்க வந்துட்டு தன் தப்பை உணர்ந்து நல்லவங்களாக மாறி, இதுதான் வந்துட்டு இங்கே நடந்துருக்கு. பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசம். எப்படி அப்படின்னா வந்துட்டு அவர் அந்த டைம்ல நல்லவனா மாற வேண்டிய அவசியம் கிடையாது, பட் தன்னோட தப்பை உணர்றாரு. பட் ஹல்கா இருக்கும்போது எப்படி உணர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. அங்க வந்து நம்ம வந்து இந்த சீனை வந்து நம்ம ஏற்கனவே இந்த படத்துல பார்த்துருக்கோம். லைக் வந்து மாறவன் நம்ம இந்த இந்த பர்டிகுலர்
விஷயத்த வந்து நம்ம பார்த்துருக்கோம். என்ன விஷயம் அப்படின்னா வந்துட்டு நம்ம லோக்கி வந்து எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ லோக்கி வந்துட்டு நம்ம ஹல்கை கோவப்பட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவெஞ்சர்ஸ் வந்து ஒரு விஷயம் பண்ணுவார். ஸோ அதே பேட்டர்ன் தான், அதே கதை தான் இங்கேயும் பட் வித்தியாசமாக எடுத்திருக்காங்க. அங்கே கிரீன் ஹல்க்னா இங்கே ரெட் ஹல்க். ஸோ அவ்வளோதான். ஸோ மச் ஆஃப் டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இதுதான் அங்கே நடக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ரெட் ஹல்க் வந்துட்டு எப்படி கோவப்பட்டாரு, அவருக்கு கோவத்தை தூண்டுறதுக்காக நிறைய விஷயத்த வந்துட்டு உள்ள பூத்தி நீ செத்துருவ அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நீ இந்த ஒரு பர்டிகுலர் மெடிசனை நீ எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு வில்லன் சொல்லி, ஸோ ஏன்னா வில்லன்கள் கூட்டல் தான் இவர். பட் அதுக்கப்புறம் தான் வில்லன் மாறி அந்த மாறி பிரசிடென்ட் ஆக்கி அப்புறம் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அங்கே ஒரு பர்டிகுலர் ஒரு விஷன் அங்கே ஒரு இருக்குது. ஸோ அதை வந்து எடுக்கிறதுக்காக, அதை கைப்பற்றுறதுக்காக வந்து ஏகப்பட்ட விஷயம் நடந்துகிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு அந்த லோக்கியோட அந்த இதை ஞாபகம் வச்சு அவனை கோவப்பட வைக்கணும். பட் எப்படி அதை வந்துட்டு அதே மாதிரி தான் லோக்கி வந்துட்டு சரண்டர் ஆவார். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து சரண்டர் ஆகார் ஒரு எச் ஆஃப் த டைமில். ஸோ நீங்கள் வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா பிரேவ் த நியூ வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேரை வச்சுக்கிட்டு நியூ வேர்ல்டை கிரியேட் பண்ணல, அதே வேர்ல்டை தான் ரீக்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எனக்கு அப்படி தோணுது. அண்ட் எனி ஹாலிவுட் லவர்ஸ், மார்வல் லவர்ஸ் அண்ட் இந்த பர்டிகுலர்லி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தோணிச்சா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்க. உங்க கூட இருக்கிறவங்களே குழி பறிக்கிறாங்க, இதை நான் சரி பண்றேன். ஞாபகம் இருக்கட்டும். சரி, ஓகே, எல்லாம் ஓகே, இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு மார்வல்ல வந்திருக்கு. ஸோ ட்ரை பண்ணலாம். இது வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா நியூ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நார்மலான மார்வல் படம், ஃபால்கானோட அவரோட படம். ஸோ அவர் வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா வந்ததுக்கப்புறம் அவர் என்ன தடுக்கிறாரு, இப்போ கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் வரும்போது இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மாதிரி தான் அவர் என்ன தடுக்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது. ஸோ இது அதுக்கு அடுத்த பார்ட்டில் வந்து ஏதாவது வித்தியாசமாக காமிக்கிறாங்களா எப்படின்னு தெரியல. இதில் அவர் ஒரு விஷயம் சொல்லுவார், நான் சீரம் எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஹல்கை தடுக்க முடியாத ஒரு காரணம் வந்துட்டு பிகாஸ் அடுத்த பார்ட்டில் சீரம் எடுத்து இவர் வந்துட்டு ஒரு இன்க்ரெடிபிளாக மாறுவாரா என்னன்னு தெரியல. அது வந்து படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ வெல் வாட்ச். அண்ட் இந்த படத்துக்கு வந்து என்ன கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு சத்தியமாக என்னால் முடியல. ஸோ நல்லா இருக்கு. பட் தெரியல சரி. ஆனால் புது புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அது நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும் வந்துட்டு 5க்கு 4 கொடுக்கலாம். ஸோ ஆல் ஓவர் எல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் சில இடங்கள் வந்துட்டு நம்ம ரொம்ப கிராஃபிக்ஸ் வந்துட்டு ரொம்ப ஏற்றுற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து தமிழ் படம் பார்க்க மாதிரி. ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணிக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது உங்களுக்கு யாருக்கெல்லாம் தோணுச்சு, அந்த படம் நல்லா பிடிச்சிருந்தா பிடிக்கலையா, இல்லை வந்து இந்த படத்தை சேஞ்ச் பண்ணிக்கலாமா, எனக்கு நான் சொல்லி கரெக்டாக எல்லாம் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி புது புரியல அப்படிங்கிறது சொல்லுங்கள். நான் வெயிட் பண்ணுறேன். பை.